ஓம் நமச்சிவாய. அன்பு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது முக்கியமான சித்திரை மாதம் ராசி பலன்ல என்னன்னா, இந்த புது வருடம் சித்திரை மாதம் பிறக்கிறதே பாத்தீங்கன்னா சூரிய பகவான், அதாவது கால புருஷ தத்துவப்படி மேஷ ராசி தான் முதல் வீடு. இந்த ராசியில் சூரிய பகவான் உச்சம், அதாவது அதிகபட்ச வலிமையை பெறக்கூடிய இடம் உச்சம் என்றது. அந்த இடத்துக்கு வரும்போதுதான் தமிழ் வருடமே பிறக்குதுங்க. இந்த பராப வருடம் பிறந்ததுக்கு அமைப்பு இதுதான். இந்த மாதத்தில், இந்த சித்திரை மாதத்தில் அனைத்து ராசிகளுக்குமே சக்சஸ், வேலை, தொழில் மாற்றம், முன்னேற்றம், மாணவர்கள் படிப்பு, கல்யாண வாழ்க்கை, ஏகப்பட்ட தடங்கள், சிக்கல்கள் இருந்தவங்களுக்கு எல்லாமே மாற்றத்தை நோக்கி முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய மாதமா இருக்குதுங்க. ஏன்னா இவ்வளவு நாளா அதாவது ஒரு ஒரு மாதத்திலும் ஒரு ஒரு கிரகங்கள் மாறும் போதுதான் அதுக்கான பலன்கள் நமக்கு ஒரு ஒரு படியா நம்ம கொண்டு போவோம். ஸோ அதாவது சனீஸ்வரன் 12ஆம் வீட்டுல இருந்துட்டு ஒரு ஒரு ராசிக்கும் விரைய சனியாகவும், ஏழரை சனியாகவும், கண்டக சனியாகவும், அஸ்தாட்சம சனியாகவும் சிறு சிறு தொந்தரவுகள், தொல்லைகள், சங்கடங்கள் கொடுக்கும். இந்த பட்சத்தில் இந்த சூரியன் சித்திரை மாதத்தில் மேஷ ராசிக்கு வரும்போது முக்கியமா அனைத்து ராசிகளுக்குமே பாத்தீங்கன்னா அரசியல் துறையில இருக்கிறவங்க, பொது வாழ்க்கையில இருக்கிறவங்க, கல்வித்துறையில இருக்கிறவங்க, அதாவது இப்ப டாக்டர், இந்த மாதிரி மாணவர்கள், உயர்கல்வி, ஸோ அனைத்து ராசிகளுக்குமே பாத்தீங்கன்னா ஒரு அவங்க எதிர்பார்த்த ஆசைகள், சுபகாரியம் பண்றது, வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, இல்ல உங்க பிள்ளைகளுக்கு மேரேஜ் பண்றது, கல்யாண அமைப்பு, திருமண பாக்கியம் எல்லாம் நீங்க நடைபெறது, இந்த அமைப்பு எல்லாம் கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குங்க. ஏன்னா சூரியன் நவகிரகங்களின் தலைவனுங்க. ஏன்னா அவர் சில ராசிக்கெல்லாம் ராசி அதிபதி மறைவு ஸ்தானமான 8ஆம் இடம், 6ஆம் இடம் மறையும் போது நெகட்டிவான பலன் கொடுக்கும் பட்சத்தில் சூரியன் ஒரு உயர்நிலைய பொறுப்புல இருக்கும் போது, இந்த மாதிரி ஆட்சியோ உச்சம் நிலையில இருக்கும்போது அவரோட தலைமையில அந்த பாவங்கள்லாம் நீங்கி, அதாவது அவனோட நன்மை தன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பு கொண்டவர் தான் சூரிய பகவான். அதனாலதான் இந்த மாதம் தமிழ் வருடமே பிறக்குது. சோ இந்த மாதத்தில் என்னென்ன பலன்கள், என்னென்ன யோகங்கள் உங்க ராசிக்கு இருக்குதுன்னு பார்ப்போங்க. கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த சித்திரை மாதம், அதாவது சூரிய பகவான் மேஷ ராசியில் உச்சம் பெறும்போது சித்திரை மாதம் பிறக்குதுங்க. சோ உங்க ராசிக்கு 7ஆம் அதிபதி, கும்ப ராசிக்கு 7ஆம் அதிபதி சூரிய பகவான் உங்களுக்கு 3ஆம் இடத்தில் உச்சம் பெற்று உங்களுக்கு இந்த மாதம் ஒரு சிறப்பு மாதமாகவே இருக்குங்க. ஏன்னா உங்களுக்கு இந்த மாதம் ஒரு ஜாக்பாட்னு சொல்லாங்க. ஏன்னா கும்பராசிக்காரர்கள் 2ஆம் இடத்தில் சனீஸ்வரன், செவ்வாய், புதன் இவங்களோட இணைவினால உங்களோட தனவரவு, பொருளாதாரம், வேலையில் சிக்கல், அதாவது எங்க பேசினாலுமே ஒரு பிரச்சனை, ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிட்டு தேவையில்லாத பேச்சுல வழக்கு, தேவையில்லாத வில்லங்கம், அதாவது எங்க பேசினாலுமே உங்களுக்கு அதுல ஒரு அவப்பெயரு, உங்களுக்கு ஒரு பேச்சினாலே உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் எல்லாம் மாட்டி, குடும்பத்திலும் சரி, வேலையிலும் சரி, ஒரு பயங்கரமான ஒரு குழப்ப நிலையில, ஒரு கடுமையான ஒரு சூழ்நிலையில் இருந்த கும்பராசிக்கு இந்த சித்திரை மாதம் 3ஆம் இடத்தில் சூரிய பகவான் உச்சம் பெறும்போது உங்களுக்கு இந்த மாதம் ஒரு விடிவு காலம், உங்களுக்கு ஒரு பொற்காலம்னு சொல்லாங்க. ஏன்னாங்க உங்களோட முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குங்க. ஏன்னா இவ்வளவு நாளா நீங்க பண்ண முயற்சிகள், உங்களோட எண்ணங்கள், உங்களோட திட்டங்கள்லாம் செயலிழந்து போய் அது தோல்வி, ஒரு மனக்கசப்பு, உங்களுக்கு ஒரு போராட்டம், குடும்பத்துல ஒரு தெளிவான ஒரு நிம்மதி இல்ல, வேலை செய்யற இடத்துல ஒரு தெளிவான சூழ்நிலை இல்ல, உயர் அதிகாரி கிட்ட முக்கியமா ஒரு அவப்பெயர், கெட்ட பெயர், என்னதான் வேலை செஞ்சாலும் நீ ஒழுங்கா வேலை செய்யலன்ற மாதிரி ஒரு திருப்தியின்மை, ஒரு ஒரு மன உளைச்சலின் உச்சக்கட்டத்திலே சிக்கிக் கொண்டிருந்த கும்பராசிக்கு இந்த சித்திரை மாதம் சூரியன் 3ஆம் இடத்தில் உச்சம் பெறும்போது உங்களுக்கு இந்த மாதம் ஒரு விடிவு காலம், உங்களுக்கு உங்க வாழ்க்கையில் ஒரு புதிய வாழ்க்கையாக மாற்றக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குங்க. ஏன்னா சூரியன் உங்களோட 7ஆம் இடம், அதாவது உங்களோட பொது வாழ்க்கை, உங்களோட சமூகம், நீங்க யார் கூட எல்லாம் தொடர்பு இருக்கீங்களோ அந்த அமைப்பை கொடுக்கக்கூடிய இடம். அவரு உங்களுக்கு 3ஆம் இடத்தில் உச்சம் பெறும்போது இதனுடைய தொடர்புகள், இதனுடைய முயற்சிகள், இதனுடைய சமுதாயத்தில் நல்ல பேரு, உங்களுக்கு இருந்த அவமானம், அவப்பெயர் எல்லாமே மாற்றி அமைத்து உங்களுக்கு ஒரு கௌரவ பேரு, கௌரவ பதவி, கௌரவ பொறுப்பெல்லாம் மாற்றக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குங்க. ஏன்னா புதன் பகவானும் 2ஆம் இடத்துல இருந்து அந்த வாக்குல பிரச்சனை, இந்த சிக்கல்கள், தேவையில்லாத இடத்துல தேவையில்லாத பேசி உங்களை மாட்டி விட்டு கடுமையான
பிரச்சனையில சிக்கியிருந்த புதனும் வந்து சூரியனோட சேர்ந்துருவார் 18ஆம் தேதி. ஸோ புதன் சூரியன் சேரும்போது புதன் எப்பயுமே வந்து அந்த தொடர்பு கிரகம்னு சொல்லுவாங்க. அதாவது எவ்வளவு நாளா அந்த தொடர்பால உங்களுக்கு பெயரு, கெட்ட பெயரு, அவமானம், ஒரு கௌரவ பிரச்சனை, ஒரு தேவையில்லாம சிக்கல்கள், குழப்பத்துல மாட்டுனீங்களோ, அதே தொடர்புனால உங்களுக்கு ஒரு முன்னேற்றம், மாற்றம். ஏன்னா இப்போ வந்து நண்பர்கள் மூலியமா உங்களுக்கு வந்து ஒரு ஹெல்ப் கிடைக்கிறது. உங்க மனைவி, உங்க கணவன் மனைவி மூலமா, அதாவது உங்க துணைவியாரின் உற்றார் உறவினர் மூலமா உங்களுக்கு உதவி வர்றது, அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றது, இதுக்கு முன்னாடி கேட்டவங்க எல்லாம் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்றது, இதுக்கு முன்னாடி உங்களை திட்டினவங்க, இதுக்கு முன்னாடி உங்களை அவப்பெயரா பேசினவங்க, இதுக்கு முன்னாடி உங்களை வந்து பழி பேசினவங்க எல்லாமே இப்ப வந்து உங்களுக்கு சாதகமா உங்களுக்கு உதவக்கூடிய அமைப்பாக இந்த மாதம் இருக்குங்க. ஏன்னா புதன் பகவானும் சூரியனோட சேர்ந்து இங்க வந்துருவாரு. ஸோ அவர் தான் வந்து உங்களுக்கு 5ஆம் தேதி, அதுவும் இல்லாம 8ஆம் அதிபதி. ஸோ திடீர் பணவரவு, முயற்சியால் பணவரவு. 5ஆம் இடம் என்றது பூர்வீகம். உங்க பூர்வீகத்தில் இருந்த பிரச்சனை எல்லாம் தீர்ந்து அது மூலியமா ஒரு பணவரவு, திடீர் அதிர்ஷ்டம், குழந்தைகளின் வந்து படிப்பு செலவுக்காக நீங்க செலவு பண்றது, அதுக்கு கடன் வாங்குறது, ஸோ சுப செலவுகள் ஏற்படுறது, இந்த மாதிரி சுப காரியங்கள் பண்றது, குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள், சுப காரியங்கள் எல்லா அமைப்புகளும் இந்த மாதத்தில் ஏற்படுத்தும். இவ்வளவு நாளா குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்கள், பிரச்சனைகள் எல்லாம் மாற்றி அமைத்து, முக்கியமா அரசு துறையில இருக்கிறவங்க, அரசியல் துறையில இருக்கவங்க, பொது வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு மன உளைச்சலா இருந்த மாதம் எல்லாம் போகி இந்த மாதம் உங்களுக்கு ஒரு பிரகாசமான மாதமாக இருந்து உங்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றிக்கூடிய மாதமாக இருக்குங்க. முக்கியமா அதுதாங்க. ஏன்னா எதுலயுமே ஒரு துணிந்து இப்ப பார்ப்போம். இதுல ஒரு ஏதாவது ஒரு நம்மளுக்கு ஒரு லாபம் வராதா, இது மூலயமா நம்மளுக்கு ஒரு வேலை கிடைக்காதா, இது மூலயமா ஒரு நம்மளுக்கு ஒரு பணம் வரவு கிடைக்காதான் என்று முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய ராசிகளில் கும்பராசியும் ஒன்று. ஸோ அனைத்து முயற்சிகளையும் தோல்வியை சந்தித்தாலும் மறுபடியும் முயற்சி பண்ணி அதுல ஒரு சாதகத்தன்மத்தை, அதுல ஒரு சக்சஸை கொண்டு போகக்கூடிய அமைப்பு கொண்ட கும்பராசிக்கு இந்த மாதம் நீங்க எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளும் தொழில் ரீதியாகவும் சரி, வேலை ரீதியாகவும் சரி, படிப்பு விஷயம் சரி, அதாவது ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு ஒரு நல்ல ஒரு உயர் சம்பளத்துக்காக காத்துட்டு இருக்க அனைத்து நண்பர்களுக்கும் அன்பர்களுக்கும் புதிய உயர்வு பதவி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த மாதம் இருக்குங்க. முக்கியமா நண்பர்கள் மூலயமா, பார்ட்னர் மூலயமா பிசினஸ் பண்ணியிருந்தவங்களுக்கு எல்லாம் இப்போ வந்து நல்ல டெவலப்மெண்ட், அதுல கொஞ்சம் பிரச்சனை, பார்ட்னர்ஸ்குள்ள ஒரு பிரச்சனை, தொழில பிரச்சனை, இந்த மாதிரிலாம் இருந்தது பாத்தீங்களா, அதெல்லாம் தீர்ந்து அதுல அந்த பிரச்சனை எல்லாம் தீர்ந்து சுமூகமாக மாற்றி அதை கொஞ்சம் பணவரவு அதிகரிக்கும் மாதமாக இந்த மாதம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 9ஆம் அதிபதி, அதாவது உங்களோட பாக்கியாதிபதி சொல்லக்கூடிய சுக்கிர பகவானும் அதிக பலுவோட வந்து 20ஆம் தேதி வராரு. ஸோ இவரு 4ஆம் இடத்தில் வரும்போது உங்களுக்கு இப்ப யாரெல்லாம் கும்பராசியில வந்து வீடு வாங்கணும், வீடு மாற்றம், இடம் மாற்றம், தொழில் மாற்றம், அதாவது வீடு கட்டணும், இடம் வாங்கணும், இல்ல புதிய கார் வாங்கணும், இல்ல ஏற்கனவே இருக்கிற காரை விற்கணும், அதுல ஒரு ஆல்டர்னேட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் புதிய நகைகள் வாங்குறது, ஆபரணங்கள் வாங்குறது, ஒய்ஃபுக்காக நகை வாங்குறது, பழைய நகை கடனை வந்து மீட்கிறது, ஏற்கனவே நான் பிளட்ஜ் பண்ணி வச்சிருந்தாங்க அந்த நகை மீட்கிறது, எல்லா அமைப்பும் இந்த மாதத்தை கொடுத்துருவார். ஏன்னா சுக்கிரன் ரிஷப ராசியில் ஆட்சி பெறார் உங்களுக்கு 4ஆம் இடம், 9ஆம் இடம். ஸோ 9க்கு அதிபதி 4ஆம் இடத்தில் ஆட்சி பெறும்போது உங்களுக்கு அனைத்து யோகம் பாக்கியம், அதாவது தாயாரின் சொத்துகள், தாயாரின் வழியில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து, தாய் வழியே இருந்த பிரச்சனைகள் தீர்ந்து, தாய் வழியே வரக்கூடிய சொத்துக்கள் வர வேண்டிய அமைப்பெல்லாம் உங்களுக்கு இருக்கு. அதே மாதிரி பூர்வீகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும், பூர்வீக சொத்துக்கள் வரத்துக்கான அமைப்பு இருக்கு, பூர்வீகத்தில் இருந்து வந்த சட்ட சிக்கல்கள் மாற்றத்துக்கான அமைப்பு இருக்கு, உங்களோட குழந்தைகள் படிப்பு, உயர்கல்வி படிப்பு, பட்டப்படிப்பு படிக்கிறதுக்கான அமைப்பு இருக்கு இந்த மாதம், எதிர்பார்த்த கல்லூரியில் எதிர்பார்த்த படிப்பு படிக்கிறதுக்கான அமைப்பு இருக்கு. கும்பராசிக்கு இந்த மாதம் 3ஆம் இடத்தில் சூரியன் உச்சம் பெற்று, 4ஆம் இடத்தில் சுக்கிரன் ஆட்சி பெற்று, புதன் பகவானுடன் சூரியன் இருக்கும்போது அனைத்து அறிவுத்திறன், கூர்மை மற்றும் செயலில் வந்து வெற்றி, அனைத்து பதவி உயர்வு, அதாவது வேலையில மாற்றம், தொழில் மாற்றம், இடமாற்றம், முக்கியமா குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனை, சட்ட சிக்கல்கள், பொது வாழ்க்கையில் இருந்து வந்த கௌரவ குறைச்சல்கள், அவப்பெயர்கள் எல்லா மாற்றத்தை மாற்றி உங்களுக்கு இந்த மாதம் ஒரு புதிய மாதம், புதிய வாழ்க்கையை தொடங்கக்கூடிய மாதமாக இருக்குங்க. வாழ்க வளமுடன். வணக்கம்.